இவ்வளவு பர்ஃபெக்டா தான் இதெல்லாம் இதெல்லாம் எங்க போய் கிடைக்கும்னு தெரியல. கண்டிப்பா ஆனா தப்பிச்சது பெரிய விஷயம். நான் ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட சொன்னலதான், கேமராமேன் அவன் தான் வந்துட்டு இருக்கிறதுல பெரிய கிரெடிட். வினோத்தை தாண்டி கேமராமேனுக்கு தான். பிரேம் ஒவ்வொன்றும் முக்கிய கிரெடிட். பயங்கரம். கடைசியில கட்சி அதான் தூக்கிறாரு பாருங்க. கேமராமேன் மேல தான் நானே நம்பி வச்சிருந்தேன். அதே மாதிரிதான் காப்பாத்திட்டான். வேற மாதிரி ப்ரோ அந்த விகடன் அவார்ட்ஸ்ல இருந்தே எக்ஸ்ட்ரீமா தான் அதை இல்ல. பார்த்துட்டு இந்த லுக் ஒரு படத்துல வரணும்னு நம்ம ஆசைப்பட்டே இருந்தோம்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் செலிபிரேட் பண்ணிட்டாரு. எங்க போனா அலெக்ஸ் எங்க போன சவுண்டே இல்ல. கேக்குதா? ஏதோ பேக்ரவுண்ட் இதுவாகுது. மழை பெய்யுது இங்க ப்ரோ. அலிஸ் ப்ரோ, இப்பதான் எங்க ஊர்ல மழை பெய்ஞ்சு நின்னுது. என்ன மழைங்கிறீங்க? கரண்ட் இப்பதான் ஒரு ஹாஃப் ஹவர் முன்னாடி வந்துச்சு. செம மழை பெய்ச்சு. ஆல்ரெடி வியூஸ் 2 கோடி மேல போயிருந்தது. அதான் அந்த கேவின்ல மட்டும் கிமுலேட்டிவ் இல்லாம 2 கோடி மேல அதான் இது மட்டும் போயிருந்தது. 12 மணிக்கு தான், இன்னும் 2 மணி நேரத்துல இந்த இது வந்துட்டு முடியும். எனக்கு பெரிய பெரிய பிளஸ்ஸே வந்துட்டு லுக்கு தான். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு கோட்லயே லுக் நல்லா இருக்கும். ஆனா கோட் வந்துட்டு எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா இது பார்த்ததுல ஆகுது இதுவாகுது அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தானுங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு அந்த இது அதான் எல்லாருக்கும் அந்த இது வராது. எனக்கு அந்த மாதிரி லூஸ் ஆகிறதெல்லாம் பிடிக்கும், புரியுதா? எனக்கு அதெல்லாம் பிடிச்சது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இவனுங்க சில பேர் தான் இந்த காந்தி கேரக்டர் ஓகே, அதான் இந்த வயசான காந்தி கேரக்டர்லாம் பேசியிருந்தானுங்க. ஆனா இந்த லுக் இருக்குது பேர் இதுல ஒருத்தன் குறை சொல்ல. அந்த இதுல அதர் ஃபேன்ஸ்லாம் என்னோட சில குரூப்ல இருக்கானுங்க, அவனுங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தானுங்க நல்லா இருக்கும். எத்தனை தடவை பாத்தீங்களா? ப்ரோ எனக்குதான் லூப் கணக்கே கிடையாது, போயிட்டே இருக்கு. ப்ரோ நான் தளபதி வெற்றி கொண்டான் பேரை பாக்குறதுக்கே 15 தடவைக்கு மேல பார்த்தேன் ப்ரோ. பிளர் பண்ணி அது எப்படியாவது ஜூம் பண்ணி பார்த்தே ஆகணுங்கிற வெறியில அந்த அந்த நேம் கார்டை தான் அந்த அளவுக்கு வெறியில இருந்தேன். கண்டுபிடிக்க முடியல, எங்கேயோ கொண்டு போயிட்டேன். அலெக்ஸ் ப்ரோ, நம்ம பசங்க வேற லெவல் ப்ரோ. எப்படி பிளரேனி பண்ணாலும் நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் நேம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு. அதை பண்ணிட்டானுங்க. ஆனா நான் பண்ண முடியல, என்னால பண்ண முடியல, மத்தவங்க பண்ணிட்டானுங்க. சரியான சம்பவம். எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கிறதுல வந்துட்டு யாரும் இது நினைக்கல. விக்னேஸ்வரம் கேக்குதா? பகவதா கேக்குதா? கேக்குது ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ கேக்குது நல்லா. இன்னும் முடியல, போயிட்டு தான் இருக்கு. எத்தனையோ பேர் செலிபிரிட்டிஸ் தான் பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணாங்க. பொலிட்டிஷியன்ஸ் யாராவது பண்ணாங்களா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. சீமான், அப்புறம் பிஜேபில இருந்து அண்ணாமலை, அப்புறம் ரொம்ப கிரிஞ்சா பண்ணது தமிழிசை சவுந்தரராஜன். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. விஸ்மரின்னு தெரியல, ஏதோ நம்மள இது பண்ண மாதிரி ஒரு இதுலலாம் ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா இதுக்கு விஷ் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. மோடியையும் தளபதியையும் ஒன்னா வச்சு பேசியிருந்தது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு தெரியல. தமிழிசை சவுந்தரராஜன் என்டர்டைன்மெண்ட்ல இருந்தோம். அதை யாரும் கண்டுக்கிறாங்க ப்ரோ? அவன் அப்டேட் செலிபிரிட்டி தான் பண்ணாங்க ரீ ரிலீஸ்னு. அதை யாரும் கண்டுக்கிறேன்? நாங்கெல்லாம் அதான் பாக்குறது இல்ல ப்ரோ. நாங்க தளபதி ஒன்லி, தளபதி செலிப்ரேஷன். என்னன்னா பீஸ்ட்ல இஸ்லாமியர் அந்த இத அதுதான் இழுத்து பேசி இருந்துச்சு. மோடி எப்படி இது பண்றாரோ அதே மாதிரிதான் படத்துல இவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசிச்சு. கண்டவன்லாம் கண்டதையும் சொல்லுவான். இப்போ மோடிக்கு அவர் வாழ்த்து சொன்னதா இருக்கட்டும், இது பண்ணதா இருக்கட்டும், திமுக காரங்க இது பண்ணுவானுங்க.
இதெல்லாம் ஒரு கதைன்னு பேசாத. அதனாலதான் கிரிஞ்சுன்னு சொன்னேன். அததான் இல்ல கிரிஞ்சுன்னு சொன்னேன். அதெல்லாம் தூக்கிட்டே வராத நீங்க, புரியுதா? இவங்களுக்கு தான் குழப்பம். அதெல்லாம் கண்டிக்க கூடாது ப்ரோ. இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு. அப்புறம் வந்து சரி டிடிவி தினகரன் இது பண்ணியிருந்தாரு. அஹ் அப்புறம் வேற யாரு சீமானு அதுதான் சொல்லிட்டீங்க. அன்புமணி வேற விஷ் என்ன பண்ணிருக்காரு. சொல்லியிருந்தாங்க? அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து தம்பின்னு சொல்லி வாழ்த்திருந்தாரு. நம்ம சாட்டை வாழ்த்திருந்தான். வேற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வாழ்த்திருந்தாரு ப்ரோ, அப்பாவை தவிர. இவர் வாழ்த்திருந்தாருன்னு தெரியல. அப்பா எப்பட்றா வாழ்த்துவாரு? அப்பா வாழ்த்தானா பயன்ட்டாங்கன்றானுங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வாழ்த்தினாரா? அது நான் செக் பண்ணல. மேபி சொல்லியிருக்கலாம். அதை பார்த்தோம், எங்களுக்கு டென்ஷன். அவர் எப்படி சொன்னாருன்னு நான் சொல்ல விரும்பல. இல்ல அதான் வாழ்த்திருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி பார்த்தது நான் வாழ்த்திருந்தாரு. பார்த்தேன். அவரு எப்படி வாழ்த்திருந்தாருனாக்கா நான் இங்க சொல்ல விரும்பல. இங்க வேண்டாம். அதனாலதான் நான் சொல்லுவேன் வேணாம். அதான் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபன் சிரிச்சுட்டு போயிடலாம் அதை பார்த்து. இவர் கம்யூனிஸ்ட் வாழ்த்திருந்தாரு. அவர் சூப்பரா நல்லா வாழ்த்திருந்தாரு. சண்முகம்ல அவர் தானே தலைவர், மாநில தலைவர் சிபிஎம். பொலிட்டீஷியன்ல எல்லாருமே வாழ்த்திருந்தாரு ப்ரோ. திமுக கூட்டணி கட்சிகள்ல பாதி பேர் வாழ்த்திருந்தாங்க. மற்ற எல்லா கட்சிகளும் வாழ்த்திருந்தாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா வச்சுக்கோங்க. இந்த ஒரு பைத்தியத்தை தவிர மற்ற எல்லாம் கரெக்டா வாழ்த்துறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட். விடு ப்ரோ. நல்லா இருக்கட்டும். த்ரிஷா பர்த்டே விஷ் பண்ணிருக்கு. இப்பதான் போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர். இன்னொன்னு விஜய் இல்ல விஜய் அரசியலுக்கு வரும்போது இந்த கான்ட்ரவர்சி ஏன் இப்ப வரல? இப்ப புரியுதா? இப்பயாவது இப்ப புரியுதா? அதாவது இப்ப ஒருத்தன் மேல தப்புக்குதுன்னு எடுத்துக்க, அவன் எப்ப போட்டாலும் தப்புன்னு தான் சொல்லுவானுங்க. இவனுங்கள ஆளை செட் பண்ணி டார்கெட் வச்சு அடிச்சுட்டு இப்போ போடும்போது எவனுமே கண்டுக்கலையே. கீர்த்தி சுரேஷ் போடும்போது கண்டுக்கல, இது போடும்போது கண்டுக்கல. யாருமே கான்ட்ரவர்சி எதுவுமே ஆகல. எல்லாம் சும்மா தான் அவனுங்க வருவானுங்க, ஏதாவது அவனுக்கு கிளப்பி விட்டு ஓடுவானுங்க. இந்த வாட்டியே தான் எதுவும் முடியல அவங்களால. இன்னைக்கு மம்மிதாவுக்கு பர்த்டே. கேபிஎன் தனியா விஷ் பண்ணிருந்தான். ஆமா ஆமா, அவங்களுக்கு இன்னைக்கு தான் பண்ணுவோம். அப்புறம் ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு. நம்ம தோழரோட குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. அது ஒண்ணு பார்த்தேன் இன்னைக்கு. யாரு ஒரு பேர் டீட்டெயில்ஸ் சரியா நான் பார்க்கல. ஆனா இன்னொரு தடவை வேணா நான் பார்த்து சொல்றேன். நம்ம எல்லாமே அதை ஃபார்வர்ட் பண்ணோம். கோர்ட்ல கூப்பிடுறாங்க பாரு. என்னடா இவ்வளவு மழை பெய்யுது? பூமரா மழை அங்க ஈவினிங் சும்மா தூறல் மட்டும் போட்டுச்சு, மழை எதுவும் இல்லை. சாரி ப்ரோ, சென்னையில சரியான மழை ஸ்டார்ட் ஆயிட்டு போன் நனைஞ்சிச்சு. மூச்சு காத்தீங்க. வாங்க வாங்க நருட்டோ ப்ரோ, எங்க ரொம்ப நாளா ஆளை காணோம். இங்க கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் தான். ஓகே ஓகே ஓகே. திருமாவளவன் விஷ் பண்ணலையான்னு கேட்டிருந்தாங்க. அவன் விஷ் பண்ண என்னது கிளிம்ஸ் தானே? என்ன சொல்றது, அதாவது இல்ல என்னைக்குமே ஸ்கூல் காலேஜ் பசங்க நம்ம பேசவே மாட்டோம், டச்ல இருக்க மாட்டோம். எல்லாம் இந்த விஷயத்தால பேசுறானுங்க. நிறைய அணில்கள். அப்புறம் இந்த ஏகே இதுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பேசியிருந்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சொன்னா நம்ப மாட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வீக்ஸாவே வந்து சரியான மைண்ட்ல வந்து லோ லெவல்ல இருக்கேன். நீ என்ன பாத்துருப்ப, அவ்வளவு சோசியல் மீடியாலாம் அவ்வளவு ஆக்டிவா இதுவும் சென்ட் பண்ண மாட்டேன். உண்மையில ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபா கொஞ்சம் எப்படி ஆச்சு எதுவும் தெரியல.
ஒரு சரியான பாசிட்டிவ் சும்மா எதிர்பார்க்கல அலெக்ஸ். உண்மையிலேயே அவன் வந்து ஹச்சின் வந்து டைரக்ஷன் பண்ணானா இல்ல அட்லி வந்தானா என்ன எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆனா அல்டிமேட் தரம் மாடி இது மியூசிக்லாம் ஐயா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டான்ப்பா. நான் எதுவுமே டோட்டலா எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் கூட வந்து ஏதாவது இந்த இது கத்தி எல்லாம் வந்து இந்த மொத்தமா வந்து பல பேர் சேர்ந்து வந்து விஜய் ஃபேஸ் வரும் அந்த மாதிரிதான் நான் என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன். கொஞ்சம் இது மக்கள் அதிகமா காமிச்சு ஏதாவது ஜனநாயகம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். பட் எக்ஸ்பெக்டா அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி முரட்டத்தனம் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா லியோ சொல்றது இதுக்குதான் சொல்லியிருக்கான், எக்ஸ்பெக்டா அன்எக்ஸ்பெக்டட் அல்டிமேட். அலெக்ஸ் ப்ரோ நம்ம கூட பேசிட்டு இருந்தோம் போலீஸ் காஸ்டியூம் வந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கல ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ நெருப்புடா. அன்எக்ஸ்பெக்ட் தான், அன்எக்ஸ்பெக்ட் தான். ஆனா நெக்ஸ்ட் 26 பொங்கல் தீபாவளி மாதிரி இருக்க போகுது. இந்த விஜய் தான் கற்பனை பண்ணியிருந்தேன் நான். அதாவது முன்னாடி எப்ப கற்பனை பண்ண எப்பனா இந்த ஒரு ஸ்டார்டிங் டைம்ல இந்த மெர்சலுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு டைம்ல அதெல்லாம் கற்பனை பண்ணது. ஆனா முடியும் போது வர அதாவது நடுவுல ஹிட்ரி படத்தை பேசியிருந்தேன் ஞாபகத்தை. நானே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு பிடிச்சதுன்னு. இது ஹிட்ரி யாராவது பாக்கலன்னா பாரு, நீ ஜனநாயகன் கிளிம்ஸை பார்த்துட்டு ஹிட்ரி பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டுத்துலயும் ஒரு சிங்க் ஆகும். வயசான போலீஸ் ரெண்டுமே இருக்குதுல ரக்கடா இருக்கும், ரக்கடா காமிப்பாங்க, ரூத்லெஸ் இதுவா இருக்கும். அங்கேயும் இதே மாதிரிதான், அங்கேயும் அங்கேயும் வந்துட்டு இல்ல ஹிட்ரி மாதிரி எடுத்தாலும் படம் ஓடும். ஆனா நம்ம அது ஏ படமாச்சு, நம்மளால ஏ படம் எடுக்க முடியாது வயலன்ஸ் இது மாதிரி. இவதான் ஃபேமிலியோட இதோட சேர்த்து எடுக்கணும். வயலன்ஸ் இல்லைன்னா இப்ப லியோவே வந்து யூஏ தானே, அந்த மாதிரி அந்த அளவுக்கு எடுத்து போனா கூட சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வந்து வைலன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அடிக்கும் அந்த இது 12 மணிக்கு 6 மணிக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க தெரியுமா, ஜனநாயகன் சொல்லிட்டு. இந்த ஒரு சுத்தி வந்து அப்படியே ரவுடி எல்லாம் ரவுண்ட் அப் பண்ற மாதிரி கையில கட்டி வச்சுக்கிட்டு டைம் காமிச்ச மாதிரி. அலெக்ஸ் ப்ரோ கண்டுபிடிச்சேன். பேர் வந்து இளையராஜா. கேக்குதுங்களா? சொல்லு வேற பேசிக்கல. இல்ல இப்ப இருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் கோலிவுட்ல தான் இப்ப டாப் இருக்கிறதுல கிளிம்ஸ்ல வந்துட்டு இதுதான் இருக்குது. ஆனா சவுத் இந்தியால வந்து மாறும். ஏன்னா அவனுங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆடு போடுவானுங்க, நம்மளால ஒரு மயிர முடியாது. சொல்லுங்க குமார் ப்ரோ சொல்லுங்க. அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? பேர் வந்து இளையராஜா. ஓகே, யார் பேரு? இளையராஜா. அவருக்கு தான் இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, மகள் பிறந்திருக்காங்க. பொண்ணு. பேர் யார் பேரு? இளையராஜா சக்கராஜா தானே மாவன். மேல ஷேர் பண்றேன் பாருங்க. மத்த டீடைல்ஸ் இல்ல. மத்த டீடைல்ஸ் அப்புறம் அனுப்புறேன்னா இதுக்கு மேல என்னடா அனுப்புறீங்க? இல்ல குரு தலைவர் மாத்திரம் நிறைய பேர் டேக் பண்ணிருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் ஷேர் பண்ண சொன்னாங்க. அதுதான் நானும் யோசிக்கிறேன், என்ன வேற புது இளையராஜாவா? நான் கூட வேற இளையராஜா நினைச்சாதான் பேரு இளையராஜா யாரு பேரு. ஆனா இல்ல யோசிச்சு பாரு, இல்ல நருட்டோ யோசிச்சு பாரு. ஸ்பேஸ் அமைதியா திடீர்னு உள்ள வந்து இல்ல இளையராஜா குழந்தை போந்ததுன்னா அவன் மகனுக்கு குழந்தை பிறந்து என்னடா இது. இல்ல இப்ப சொல்லும் போது என்ன சொல்லணும்? விஜய் ஃபேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு இளையராஜா, அவருக்கு குழந்தை பிறந்து தானே சொல்லணும். நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்து இளையராஜா குழந்தை பிறந்துன்னு எவனா சொல்லுவானா? இந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நம்ம தோழர் ஒருத்தவருக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். பேர் கேட்டீங்க, தேடி எடுத்துட்டு வந்தேன். நீ நடுவுல போட்டுட்டு வந்து சொன்னா சின்ன நான் இப்பதான் வந்திருக்கேன், வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் இளையராஜா, அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா என்னடா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அவனை பார்க்கவே இல்லடா. கேக்குதா அலெக்ஸ் பேசிட்டு இருக்கானே? கேக்குது கேக்குதா?
ஒன்ஸ் இன்னொரு கேக்குதா? தடவை ப்ரோ சொல்லிடுறேன். அலெக்ஸ் வந்துட்டே தான் இருக்காரு. ஒன்ஸ் இன்னொரு தடவை இன்னொன்னு சொல்லிடுறேன். டேய், அதான் அலெக்ஸ் பக்கு போல் வெளியே போயிட்டு வரேன், நீ பேசுறது கேட்கல. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ ஓகே. சரி அலெக்ஸ் ப்ரோ, இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ரொம்ப கலாய்க்கிறாங்க. நம்ம தோழர் ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. பேர் வந்து இளையராஜா. அந்த தோழரோட குழந்தை வந்து பெண் குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கு. எல்லாரும் விஷ் பண்ணிடுங்கப்பா. ஓகே தெளிவா வாழ்த்துக்கள். சொல்லு, ஸ்டாலின் மாதிரி பேசாத. வாழ்த்துக்கள். இளையராஜான்ற ஒரு தாவைக்காவோட உறுப்பினருக்கு குழந்தை பிறந்திருக்கு, அது ஒரு பெண் குழந்தை. நீ சொன்னது எப்படி தெரியுமா இல்லங்க, இருக்கு? யாருக்கு குழந்தை இளையராஜான்னு பிறக்கலங்க? பேரு இல்ல, இளையராஜான்னு ஐயா பேரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தைன்னு. ஏன்னா பெண் குழந்தைக்கு அப்புறம் இளையராஜான்னு பேரு வைப்பீங்க, நல்லா புதுசா வந்து யாரும் நினைச்சிருக்க கூடாது, அதனால சொல்றேன். ஏன்னா ஓ ப்ரோ, இன்னும் கொஞ்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன தீனா சொல்லிடுவான். இல்லங்க பூமர் ப்ரோ, இதுக்கு மேல கிரிஞ்ச முடியாது, இதுக்கு மேல கிரிஞ்ச முடியாது. இல்ல நம்ம பூமர் ப்ரோ, தோழர் இல்ல, ஒருத்தவர் ஏன்னா அப்- ஒருத்தர் கண்ணுக்குட்டி வேணும்னதுக்கு என்னது கணவரை காணவில்லைன்னு, அது வேசந்த ஆம்பளை கணவரை காணவில்லை, ஐயோ அது அதேதான். அது மாதிரி அல்டிமேட். ஆயிடுறதுல. அதெல்லாம் அல்டிமேட், வேற லெவலு ஐயா ஐயா கண்ணுக்குட்டி வேணும், கணவரை ப்ரோ. காணவில்லை, கேட்டதே ஆம்பளை, அவனுக்கு நிறைய கணவரை காணவில்லை. இன்னைக்கு ஒரு பாத்தி அவர் திருக்குறள் ஏதோ ஒண்ணு சொல்லி மாட்டிக்கினாரு. ப்ரோ மனுஷன் அது நமக்குதான் பயங்கர பெண் கண்ணு. பெண்ணு ப்ரோ, கண்ணுக்குட்டி இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பெண்ணு. தோழி, தோழர் கிடையாது, தோழி. தோழின்னு தான் சொல்லுவாரு. இளையராஜா பேர் தோழின்னு தோழியா? சொல்லிட்டு அது இல்ல, அது சரி வேற. டேய் டேய் இந்த கம்னரா. கண்டென்ட் வேற. ஓரத்தான் டேய், இல்ல விடு. சரியா? நீ முழுசாவே தெரிஞ்சுக்க வர மாட்ட. சரியா? டேய் கேக்குதா இல்ல என்ன பேசுறது? கேக்குது கேக்குது அலெக்ஸ் ப்ரோ, வீணா கேக்குது. பேச வீணா வந்ததுல இருந்து பேச கேக்குதா? ஆரம்பிச்சோன்னா யாரும் கேட்கல. இளையராஜா குழந்தை போது இவனு குழந்தை போது, அவனுக்கு குழந்தை போது அவன் ஹார்ட் ஒர்க், அதை அவன் பாராட்டு போறானுங்க, உயிரை வாங்கின்னு தான். சரிதான் கிளிம்ஸ் சரி சரி, கிளிம்ஸ்ல கரெக்டா தான். ஸ்கோர் பண்ணிட்டாரு. கிளிம்ஸ் கிளிம்ஸ பத்தி அப்புறம் சொல்றேன். முதல்ல வந்து ஆக்செப்ட் மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், கழகத்துடைய ஒவ்வொரு நிர்வாகிகள், அணிகளை சார்ந்த எல்லாருக்கும் சரி, உறுப்பினர் வரைக்கும் எல்லாருக்கும் ஆக்செப்ட். ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து நம்மளுடைய ஒர்க் என்னன்னா, எல்லாருமே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ எடிட்டிங் நம்மளே பண்ணோம், போட்டோஷாப் அடுத்தது பண்ணவங்களுக்கு அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஆனா இதை விட 1000 மடங்கான ஒரு ஒர்க் என்னன்னா, அது களை பண்ணி தான். ஏன்னா நேத்துல இருந்து ஒரு பர்மிஷன் சாதாரணமா வாங்க முடியாது. அந்த பர்மிஷனை வாங்கி கட் அவுட்டை வச்சாலும் அதை வைக்க விடல. ஒரு சில பேருக்கு தாக்குதல் நடந்திருக்கு. அதை நாளைக்கு தனியா எப்படி கவனிக்குமோ அதை கவனிக்க போற நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலிப்ரேஷன்ல இருக்கனால அந்த சீரியஸ் மோடுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா இன்னைக்கு என்னோட பகுதியில வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்து, ஒரு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் ஒரு பேரு பாரதிதாசன் வந்து அன்னதானம் கொடுத்து, ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்து, இங்கே ஒரு மண்டபத்துல வந்து தனியா புக் பண்ணி ரத்த தான முகாம் நடத்தி, அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனையில பிறந்த அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் அவங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸும் வழங்கிட்டு இன்னைக்கு சிறப்பிச்சுட்டு போனாரு. இதே மாதிரிதான் எல்லா ஏரியாவோடும் நடந்தது. மதுரை ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா தோழர்களும் உழைச்சாங்க. இன்னும் பொதுச் செயலாளரோட உழைப்புன்றது அளப்பரியா, என்ன சொல்றது, ஒரு 1000 உழைப்பு. அவர் எப்ப தூங்குவாருன்னே தெரியல அந்த மனுஷன். நான் எப்ப நெட்டு தூக்கி பார்த்தாலும் எக்ஸ்போ வந்தாலும் அவர் எங்கேயோ ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு. அது பர்த்டே போது இன்னும் பல மடங்கு அது செஞ்சுட்டே இருக்காங்க. அது பயங்கரமா நல்லா தெரிஞ்சது. ஒரு குட் டு கோ ஒரு சிக்னேச்சர். இதுல என்ன விஷயம்னா, ஒரு நிமிஷம் இருந்தேன், நான் குறுக்கிடாத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் அண்ணன் வந்து ஒரு 5 பேர் கையால ஜஸ்ட் ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு மொத்த அட்டென்ஷன் மீடியாவும் அண்ணன் மேல திரும்பி போயிருக்கும். ஆனா அது ஆகக்கூடாதுன்ற அந்த பாயிண்ட்ல தான் அண்ணன் இன்னைக்கு வந்து முகத்தையே வெளியில் காட்டுறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா தோழர்கள் தெரியணும். ஏன்னா நிறைய இடத்துல கேட்பாங்க, விஜய் கட்சிக்காரங்கன்றாங்க, அதுல யாரு என்ன மாதிரியான இதுன்றது எப்படி தெரியுன்றத வந்து இந்த டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கரெக்டா ப்ரீ பிளானா பண்ணிருப்பாரு. நான் அதாவது தலைவர் பண்ணிருக்காரு, அந்த நிர்வாகிகள் பண்ணல, தலைவர் தான் பண்ணிருக்கு. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அவர் ஒண்ணு ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஹாய் இருந்தாலே இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஈவினிங் எல்லாருமே இதை பத்தி தான் பேசிருவோம். ஆனா இந்த நலத்திட்ட உதவிகள் பத்தி தான் எல்லாரும் பேசணும். உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிர்வாகிகள் எல்லாமே உடல் உறுப்பு தானம், ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க இண்டிவிஜுவலாவே நிறைய பசங்க போய் பண்ணி பார்த்தோம்.
நிறைய பேர் ஆன்லைன் கூட போட்டு நான் பார்த்த வந்து ரத்த தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு நான் நல்லா தூங்கல, எல்லாம் அதுல இன்னைக்கு போயிட்டு பெண்கள் ரொம்ப பண்ணிருப்பேன். ஆர்வமா செஞ்சாங்க. அதுதான் நம்மளோட நிர்வாகிகள் அதுதான் பெண்கள் வந்து அதுதான் அதுதான் ஏன்னா ஏகோபித்த வரவேற்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே இன்னைக்கு வந்து தாவேக்காவோட ரீச்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் போயிருக்கு. ஏன்னா மத்தவங்களுடைய பிறந்தநாள்ல தான் கேட்க வெட்டணுமா, 4 பேரை கூட்டிட்டோமா, அடுத்த கட்சி கூட எத்தனை கூட்டணி போட்டு எவ்வளவு போட்டி வாழன்ற அந்த கான்சென்ட்ரேஷன்ல மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இருக்கும்போது ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றாங்க. இன்னைக்கு தலைவரோட பேரை சொல்லி ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாருமே செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களால என்னென்ன விஷயங்கள் முடியுமோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆளுங்கட்சியோட நெருக்கடியை தாண்டி இதை செஞ்சிருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயமே. அது பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்தது கிளிம்டேஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். நேற்று நைட்டே சொல்ல நினைச்சேன், ஓவர் இது ஜாமு நேற்று பயங்கர ஜாம், அதனால சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு வினோத் உடம்புக்குள்ள ஒரு 1000 அட்லியும் ஒரு 5000 லோகேஷ் கனகராஜ், முருகதாஸ் எல்லாரும் உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஒர்க் மெட்டீரியல் தான் அவர் கொண்டு வந்துருக்காரு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், சரிங்களா? அவர் சொல்றபடிதான் ஒண்ணு இங்க நடக்கும். ஒரு போட்டோ ஸ்டில்லா இருந்தா கூட சரி, ஒரு ஹீரோவும் டைரக்டரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கே வந்து வெளியே வரும். ஏன்னா வினோத் என்றவர் எப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் பண்ணக்கூடிய ஆளுன்னு தெரியும். ஒரு டயலாக் ஒண்ணு கேள்விப்பட்ட ஒரு தடவை பாத்தீங்கன்னா, அந்த மெர்சலர் சவானா பாட்டு வரும்போது ஒரு சொல்லிட்டாங்க, ஏஆர் ரகுமானையும் அனிருத்தா மாறக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா அது விஜயால மட்டும்தான் முடியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு குத்து இறங்குற தர லோக்கல் குத்து ஒண்ணு பண்ணனா அது விஜய வச்சு விஜய் போனா அப்படிப்பட்ட ஆட்கள் மாதிரி. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து தலைவருக்காக பண்ணணும் தான் எச்சுவது எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபோக்கஸோட இறங்கிட்டாரு. நான் அந்த ஒரு நிமிஷம் வீடியோல உங்க எல்லாம் ஃபுல் படமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். ஒரு பொட்டென்ஷியல் தெரியுங்க. ஒரு என்ன சொல், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரிதான் இது. ஒரு ஹைட் லெவல், அப்படியே ஒரு டாப் கீர் தூக்கணும் மாதிரி இருந்தது. வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல இருந்து வர்றாரு ஆளு, அவர் நெருப்புல இருந்து வர்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, தலைவர் ஒருத்தர் அதிகாரத்துக்கு வர்றாங்கன்னா அது வந்து என்ன சொல்றது, மக்களை வந்து ஆள்றதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான்ற மாதிரி ஒரு லைன். பவருக்காக இல்ல, அது நான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருப்பேன். இல்ல பவருக்காக இல்ல, இது மக்களுக்காக அப்படின்னு. அதான் அதிகாரத்துக்காக இல்ல, அதிகாரத்துக்காக இல்ல, மக்கள் சேவைக்காக, இல்ல மக்கள் சேவைக்காக. அப்படி அதுதான் நான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இங்க அரசியல்ன்றது சேவை மனப்பான்மை மாறி கொள்ளை மனப்பான்மை மாறி போச்சு. நான் பல தடவை சொல்லியிருப்பேன். அத வந்து இது பண்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டீசர்ல என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை நல்லா கேட்டீங்கன்னா மாநாட்டுல பேசின அந்த இதுதான், இது தனியா டப் பண்ணல, நல்லாவே தெரியுது. மாநாட்டுல அப்படி அழுத்தி சொல்லியிருப்பா, என் நெஞ்சில் குடியிருக்குன்னு ஒரு ஆக்ரோஷமும் ஒரு அழுத்தத்தோட சொல்லியிருப்பா. அந்த வார்த்தை இதுல வந்தவொடனே அந்த இது வரும். நாளைய தலைவன்றது உருவாக ஆரம்பிச்சிட்டாருன்ற நம்பிக்கையில தான் இது. ஒரு திரைப்படமா இருந்தாலும் இது மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாகும். நாளைக்கு வந்து மக்கள் மத்தியில அரசியல்னா என்ன, ஒரு ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே இந்த படம் சொல்லு. நான் 100% நான் நம்புறேன். எப்படி நமக்கு ஒரு சர்க்கார் மறக்க முடியாத ஒரு அரசியல் படமா இருந்ததோ, ஜனநாயகனும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் படமா தான் இருக்கும். கமர்ஷியல் வேல்யூ எல்லாமே நீங்க தள்ளி வச்சுட்டு நீங்க ஜனநாயகம்ல அரசியல் ரீதியா ஏதோ ஒண்ணு கத்துக்க போறீங்கன்ற அந்த நம்பிக்கையோட நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னு தான் கேட்டுக்கிட்டு, வேற எதுவுமே உங்களோட போக்கஸ் இருக்காது. உங்களுடைய போக்கஸ்னா எந்த மாதிரியான அரசியல் நமக்கு அவர் கத்துக் கொடுக்க போறாரு அப்படின்றது, தலைவர் எப்படி சொல்ல போறாருன்றதான் நான் எதிர்பார்க்கறது. நேத்து அந்த டீசர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நெருப்பு எரிஞ்சதோ, நேத்து அந்த கிளிம்ஸ்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஃபயர் எரிஞ்சதோ அவ்வளவு ஃபயரும் நமக்குள்ள இருக்குது. அந்த ஃபயர்ன்றது 2026 தேர்தல் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது அணையவே கூடாது. அந்த நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். அவர் ஜெயிச்சு அந்த அறையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நெருப்பு கொஞ்சம் குளிரணும். கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா அவர் முறுக்கு மீசைய திரிவிட்ட மாதிரி தெம்பா சொல்லலாம். நம்ம தாவைக்கா தோழர்கள், தளபதியோட ரசிகர்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப். இல்ல அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல லாஸ்ட் டைம் பூமர் பேசிக்கிறதா சொன்னீங்க, அப்ப அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் பத்தி, தளபதியோட அனாலிட்டிக்கல் உண்மையில அது வந்து மெஸ்மரைஸ் ஆகுது. சொன்ன மாதிரிதான். ஏன்னா அவர் நினைச்சா கையை காமிச்சிருக்கலாம், வந்து இல்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு போறதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. பட் அப்படி காமிச்சோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு களத்துல இருக்க அவர்களோட உழைப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மிகச்சிறிய விஷயம் தான் அந்த லைம் லைட்டுங்கிறது.
அது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு சின்ன அவங்களுக்கு வந்து அவரு டிவில என்ன பண்ணாலும் அவர் வந்து ஒரு இதுதான் ட்ரெண்டிங்ல தான் இருக்க போறாப்ல. அந்த ட்ரெண்டிங் வந்து இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் தான் சொல்ல போறேன். அந்த ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளவு பெரிய அனலிட்டிக் அப்ப வந்து தெரியும் அதோட நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்ணானுங்க. இருந்தாலும் அவர் வந்து அவரோட இதுல வந்து உறுதியா இருந்தாரு. அதுதான். ஏன்னா வந்து அவங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இதை கண்டுக்கவே தேவையில்லை, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் உண்மையில ஒரு மிகப்பெரிய லைம்லைட் வந்து நம்ம தோழர் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனல் சொன்னதுல ஒரே ஒரு இதை மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். சைதாப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா 15 குழந்தைங்களுக்கு வந்து தங்க மோதிரமும் பேபி கிஃப்ட் பேக் இதெல்லாம் வந்து ஆதவர்ஜுனா ப்ரோவோ அப்புறம் குச்சியானந்த் சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஈசியா சரவணனும் தாமு அண்ணனும் இருந்திருக்காங்க மாவட்ட செயலாளர். அப்ப ஒவ்வொரு மாவட்டமும் பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. தெரியாதுதான், அதாவது ரொம்ப தெரியாது ஒண்ணு சொல்றேன். விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு அன்னதானம் இது வந்துட்டு போட்டார் கடலூர் இதுல. ஆமா கடலூர்ல அது மாவட்ட செயலாளர் போட்டாரு. ஓகேவா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 15 இடத்துக்கு மேல, எனக்கு எக்ஸாக்டா ரொம்ப தெரியல, மேபி 20 இடத்துக்கு மேல கூட போயிருப்பாரு. ஓகேவா, எல்லா இடத்துலயும் அன்னதானம் நடக்கு. அங்கங்க அவங்க கிளம்புனதுனால பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க கிட்ட டீம் பிரிச்சு அதை வந்து அவங்க தலைமையில போட்டது, அவங்க இது பண்ணது. ஓகேவா, பங்கேற்றுக்கிட்டோம், ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். இன்னொரு ஓகே இல்ல விக்னேஷ் ப்ரோ, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்க தான் வந்து பண்ணிருக்கீங்களா? அந்த அந்த இதுல நீங்க இருந்தீங்களா? புரியலைங்க. இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து அன்னதானம் இந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பனேஜுக்கு போக வேண்டியது. ஓகேங்களா, எனக்கு போனா மனசு தாங்காது, அதனால வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு சரி சரி. மற்றபடி இன்னைக்கு நேத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. துறைமுக பகுதி, மஞ்சக்குப்பம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பாப்புலியூர் நேத்தும் நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதான் அலெக்ஸுக்கு தெரியும். உண்மையாவே இன்னைக்கு வெல்ஃபேர் டே மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. மொத்தமாவே இன்னைக்கு எனக்கு இல்ல இந்த இது இருக்கும் மொத்தமா இந்த கடலூர் இந்த இதுல நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கு. மொத்தம் கூட பாத்தீங்கன்னா பகுதி செயலாளராகட்டும், அது அவங்கவுங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு இது வெல்ஃபேர் பண்ணிக்காங்க. சாப்பாடு அவரு கடலூர் சேர்ந்தவர் தான். அவரும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து தேடி போய் வந்து உணவு வழங்குறது எல்லாம் பண்ணிருக்காப்ல. அதுவும் நல்லா இருந்துச்சு. உண்மையில நான் பாராட்டத்தக்கது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துலயும் வந்து அந்த மாதிரி யார தன்ன நிலையை வந்து உணராம இருக்கவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். ஒரு மாவட்டத்துல வந்து 250 யூனிட் பிளட் டொனேட் பண்ணிருக்காங்க ப்ரோ. பாரு, நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கோம், ஓகேனா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 250 யூனிட் அத்தனை பேரோட உயிரை காப்பாத்த போகுது. இது மாதிரி முழுசாவே வெல்ஃபேர்ல இறங்கிட்டாங்க ப்ரோ. ஒரு மாலை வேண்டாம், ஒரு இது வேண்டாம், பொன்னாட வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்க எதுவா இருந்தாலும் இல்ல. ஏன் சிரிப்பு வருதுன்னா, இல்ல விக்னேஷ் ப்ரோ அந்த பாட்டை மனப்படம் மட்டும் தான் உச்சரிக்கிறான் ப்ரோ. மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடம் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு செம்ம பாட்டு ப்ரோ. இல்ல நம்ம தலைவருக்கு சூட்டபிளா இருக்கு. இல்ல அது நம்ம தலைவருக்கு சூட்டபிளா இருக்கு ப்ரோ. அவரோட நம்ம தலைவருக்கு தப்பான ஆளுக்கு போயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, போயிடுச்சு. நல்ல பாட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். இல்ல அலெக்ஸ், இன்னொன்னு கவனிச்சியா, மோஸ்ட் ஆஃப் இந்த வாட்டி வந்து ஒரு அவ்வளவு நெகட்டிவே நான் பார்க்க முடியல.
ஓவரால் டோட்டல் இன்னொன்னு ஃபேண்டம் இல்ல, இதுல அதிகமா பாசிட்டிவ் வந்தது இந்த வாட்டி தான் என்ன கேட்டா. அதாவது எல்லா ஸ்டார்டம்லயும் சரி, நம்ம இதுலயும் சரி. ஏன்னா கோட்டு கிளிம்ஸ போய் திட்டினானுங்க அதான் சொல்ல நிறைய இடத்துல. ஏன் வாத்தி கம்மிங் பாட் வரும்போது திட்டினானுங்க. அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்ப சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க, எஸ் வாத்தி கம்மிங்க்கு நெகட்டிவிட்டியான்னு. வாத்தி கம்மிங் நெகட்டிவிட்டி. அரபிக் குத்து வரும்போது என்ன இது ஒன்றும் புரியலவே தான் அப்படின்னு தான் தெரிந்தானுங்க. அப்புறம் ட்ரெண்ட் ஆயிட்ட பிறகு எல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடுறானுங்க. எல்லாம் தான் போக போக தான் இதுவும் ஆகும். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப நெகட்டிவிட்டி தான் பெரிய எதுவுமே இல்லை என்ன கேட்டா. இதுல காண்டானது டாக்ஸிக் யாருன்னு இல்ல ரெண்டு மூணு பேரை தவிர்த்து இல்ல இல்ல காண்டானது யாருன்னு கேட்டா, சில நண்பர் ஃபேன்ஸ். ஏன்னா நிறைய பேர் அவங்களே வந்துட்டு, நான் கூட சில தேங்க்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அவங்களே நல்லா இருக்குன்னு அதெல்லாம் சொல்லியிருந்தானுங்க. சில பேர் ஏன் காண்டா ஆனாங்களா, எனக்கு மட்டும் 2 ஊத்தாப்பம் போட்டு அவனுக்கு மட்டும் 2 பிரியாணி போடுறேன்ற மாதிரி. இல்ல இல்ல அலெக்ஸ், அதான் நிறைய அது ஒரு நான் இது வந்து அலெக்ஸ் மாதிரி. நிறைய அதுக்கு இல்ல நிறைய ஏகே ஃபேன்ஸ் ம். விஷஸ்ல பார்த்தேன். அவங்க நல்லா அதான் சொன்னேன். அதான் நிறைய எடிட்ல தான் நானு போட்டிருந்தானுங்க. இல்ல இல்ல எடிட்ல விஷ் இல்ல ப்ரோ இல்ல இல்ல போட்டிருந்தானுங்க. விஷஸ் வேற. ப்ரோ அவனுங்களே நல்லா இருக்குன்னானுங்க நிறைய 24/7ல பேரு. அதான் ம். ட்விட்டு மட்டும் 1 மில்லியன் போயிடுச்சு ப்ரோ. இப்ப என்னன்னா அது இல்ல 24 இல்ல ம். 7க்குள்ளே ஆமா, இன்னொன்னு 24 மணி நேரத்துக்குள்ள ஹையஸ்ட் டேக் பர்த்டே டேக் போட்டதும் நம்ம தான். அதான் வச்சிட்டோம் சவுத் இந்தியா இதுல வச்சிட்டோம் தான் நம்ம தான். ரெண்டாவது கிளிம்ஸ்லயும் ஹையஸ்ட் இது இந்த வருஷத்துல ப்ரோ. பேரண்ட் இதுல நம்ம தான். ஆல் டைம்ல வந்துட்டு கோலிவுட்ல இருக்கும். அதான் சவுத் இந்தியால கொஞ்சம் மாறும். அது தெலுங்குல ஏதாவது ஒரு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வச்ச டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல 9th பிளேஸ். அலெக்ஸ் விஷஸோட வீடியோ எடிட் பண்ணி போட்டானுங்க அலெக்ஸ். அதுதான் உண்மையில. ஆமா அப்புறம் இன்னொரு இந்த விஷயம், டார்கெட்டை முடிக்கிற லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இன்னொரு விஷயம், பண்ணியாச்சு. நீங்க எல்லா லொகேஷன் நடந்து சொன்னீங்க. திருநெல்வேலி என் ஃப்ரெண்டு பண்ணியிருக்கேன், அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். காலையில வந்து ஆமா ஸ்கூல் பேக் நோட் புக்கு ஸ்கூல் பசங்களுக்கு. மதியம் வந்து லஞ்சு அன்னதானம். அப்புறம் ஈவினிங் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துருக்கான். எல்லாம் ஷேர் பண்ணி விட்டேன் எனக்கு. உண்மையில அதை பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு. அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த ரொட்டி பால் திட்டத்தை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. ப்ரோ அப்புறம் நம்ம போச்சல பண்ண மாதிரியே தூத்துக்குடி அஜிதா தெரியுமா, அவங்களும் வந்து இதே மாதிரி பண்ணிருக்காங்க. இதே பேட்டர்ன்ல இல்ல அஜித்தா குழந்தைங்களுக்கு வந்து வந்து நார்மலாவே வந்து அதிகமா கலப்பணியில வந்து வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஜித்தா. உண்மையிலே நான் இது நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருக்கேன். குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறது, அப்புறம் அவங்களுக்கு பேக் கொடுக்கறது, அவங்களுக்கு gift அந்த பேபி பேக் கொடுக்கறது, எல்லா விஷயமும் பண்ணிருக்காங்க. இல்ல அஜித்தா உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நிறைய கலப்பணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போராட்டமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் முன்னிருந்து அதிகமா பண்ணிருக்காங்க. அது வந்து கண்கூட தெரியுது. நல்ல விஷயம் அவங்களுக்கு. அது ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய விஷயங்கள், அவ்வளவு பெரிய போராட்டங்களும் சரி, இந்த மாதிரி வெல்ஃபேர் விஷயத்துலயும் சரி ஏன் பண்ண பொண்ணு இருந்தா முன்னிறுத்திட்டு பண்றது ஏன் வந்து பொண்ணு இருந்தா பண்ணக்கூடாதா? இல்ல மோஸ்ட்லி அவ்வளவு பெருசா மத்த கட்சியில எல்லாம் பாருவேன். இப்ப வந்து நீ வேற எந்த கட்சியில இப்ப நம்ம இதுல டிஎம்கே இருக்காங்க, ஐயா, கனிமொழி குடும்பத்தையே இருக்காங்க, எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க ஹைலைட். கனிமொழி இருக்காங்க, அண்ணங்காரன் டிஎம்கேல கம்யூனிஸ்ட் இருக்கான். இருக்காங்க. பக்கா அணிலு ஓகேயா, அதான் சரி, பக்கா அணிலு. டீசெண்டா பேசுற. ம். இருக்கட்டும். இல்ல அதுதான் ம். அப்படித்தானே இருந்தாப்ல. ஆனா அதான் சொல்றேன். இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். அதான் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் இது நடக்கிறது. அதான் அடுத்து ஆதவ அர்ஜுன் விஷயம் தான் விஷ் பண்றது இவங்க. அப்புறம் பொலிட்டிஷியன் சைட்ல வந்துட்டு சில பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதான் இதுல சில பேர் வந்துட்டு விஷ் பண்றதுக்கெல்லாம் லேட் ஆகும், புரியுதா? இவனுக்கு லேட் ஆகுறதுக்குள்ளே வந்துட்டு ஏன் விஷ் பண்ணல திட்டிருந்தானுங்க சில பேர். இந்த அட்லி ஏன் விஷ் பண்ணல, நெல்சன் ஏன் விஷ் பண்ணல, ஏன் விஷ் பண்ணல, அப்புறம் எல்லாம் பண்ணிட்டானுங்க, எல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டு. இன்னொன்னு, அரசியல்ல வந்துட்ட பிறகு விஷ் பண்றது எவ்வளவு ரிஸ்க் தருமா? அது யாரும் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே இதுல ஆனா ஒன்னு நோட் பண்ண இந்த வாட்டி தான் அதிகம். முன்னாடி எல்லாம் விஜய் பர்த் எடுத்து பார்த்தா தனுஷ் பண்ணுவான், சிம்பு பண்ணுவான், லிஸ்ட் போயிட்டே இருக்கும். சிவகார்த்திகன் பண்ணுவான், இருக்கிற எல்லாரும் பண்ணுவானுங்க, புரியுதா? நிறைய போயிட்டு இருக்கும் லிஸ்ட். எல்லாருமே அதான் அரசியல் வந்துட்ட பிறகு எல்லாருமே அது அவன் சேஃப்டியை பாத்துக்கணும். அவன் வந்துட்டு தான் ஸ்டாப் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி விஷ் பண்றதுதான் ரொம்ப அந்த இது மாதிரி பிடிச்சி இது பண்றாங்க. இதுல அலெக்ஸ் ப்ரோ, நீங்க நம்ம டிஎஃப்டி இருக்காருல்ல, டிஎஃப்டி அவர் வந்து மொத்த பேரையும் லிஸ்ட் எடுத்து போட்டிருக்காரு. பொலிட்டிக்கல் தனியா போட்டிருக்காரு. இல்ல, பொலிட்டிஷியன் யாராவது விஷ் பண்ணாரோ அதை தனியா புரியுது. போட்டிருக்காரு. சினிமா அவங்க ரெண்டுமே ஃபுல்லா இறங்கிட்டாங்க. இன்னைக்கு அது ஃபுல்லா ட்விட்டா போட்டு வச்சிருந்தாங்க. யாராரு எல்லா விஷயமே அவர் காமிச்சிருந்தாரு. 1 2 3 4 அப்படியே வரிசையா ட்விட்டு கீழே அப்படியே கமெண்ட் போட்டுக்கிட்டே வந்திருந்தாரு.
ஏன் அமைதி சரி ஆயிடுச்சு கிளிம்ஸ் ஒண்ணுமே அதான் கேட்கல சரி இல்ல கேக்குதா கிளிம்ஸ்ல வந்துட்டு கேக்குது அதான் கேக்குது வேற ஏதாவது ஷாட் ரொம்ப பிடிச்சதா ஒரு ஒரு விஷயம் ஒரு என்ன இல்ல அலெக்ஸ் என்ன அது கேட்கணும்னு நினைச்சேன் நீ வந்து ஒரு இது கிளிப்ஸே பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்த இல்ல அதாவது போட்டோ ஐ மீன் கிராப் பண்ணி அந்த ம். நேம் டேக் அது என்னது அது பேர் வந்து நேம் அது டேக் உண்மையா மாதிரி இதுல அலெக்ஸே வெற்றி கொண்டான்னு இருக்குதுன்னு சில பேர் கணிக்கிறானுங்க ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இவனு சில பேர் சொன்னதாதான் தளபதி வெற்றி கொண்டான்றது பேரா இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா ப்ரோ சும்மா இப்ப இல்ல மெர்சல்ல எப்படி இருக்கும் இல்ல மெர்சல்ல பேர் வெற்றிமாறன் தான் ஆனா தளபதி தானே கூடுவானுங்க புரியுதா எல்லாரும் தளபதினு கூப்பிடுற மாதிரி இருக்கிற ஒரு கான்செப்ட் போல அந்த மாதிரி இருக்கும்னு தோணுது ப்ரோ கணிச்சிருக்காங்க இல்ல ப்ரோ அதை ம், அவங்க எடுத்துட்டானுங்க இன்ஸ்டால போட்டிருக்கானுங்க ம், ஒரு போஸ்ட் பார்த்தேன் ம், நல்லா பிளர் பண்ணி அந்த ட்ரெஸ்ல உள்ள அந்த இதை வந்து குத்தி இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து போட்டோவா போட்டிருக்காங்க ம். வீடியோவா எடிட் பண்ணி உண்மையானுமே போட்டிருக்காங்க உண்மையாலுமே ஸ்கிரீன் ப்ரெசஸ்னா எந்த பிஜிஎம் போட்டாலும் மாசம் இருக்கலாம். இல்ல எல்லா பிஜிஎம் மேட்ச் ப்ரோ ஆகுது. அதுதான் இதுல ப்ரோ இன்னொன்னு இருக்கல இல்ல ஹைலைட். தெலுங்கு சைடு பாசிட்டிவ் வந்தது ஆச்சரியமா இருக்குது தெலுங்கு சைடு பாசிட்டிவ் வந்துக்குது அவனுங்களே நான் ரீசைடா தான் இது போட்டிருந்தானுங்க வெறும் அதான் இல்ல ஒன்னு சொல்றேன் அப்ப இது படத்தோடைய கான்செப்டும் இல்லாத ஒரு சின்ன ஒரு இதுதான் ஏன்னா யாருக்குமே அதான் ரோல் இதுவும் தெரியல பேரே இவனுங்க தான் ஏதோ பிளர் பண்ணி இதை தான் கண்டுபிடிச்சானுங்க இது ஒரு தான் ஒரு மாஸ் சீன் மாதிரி ஒரு மாஸ் சீன் இது மாதிரி தான் போலீஸ் இந்த மாதிரி தான் கேரக்டரைசேஷன் எடுத்துக்கலாம் இந்த ஆள் கேரக்டர் இப்படிதான் இருக்கும் போலீஸ் ரோலுன்றது ரகடா இருக்கும் அதான் எந்த ரூல்ஸ் இது பெருசா இது வந்துட்டு மதிக்காம அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கும் ரூல்ஸ் நான் ஒரு மதிக்காமனா இது அந்த மாதிரி பார்த்தேன் இல்ல அதான் இல்ல லா அண்ட் ஆர்டர் எல்லாம் மதிக்கிற போலீஸ் தான் இருக்கும் ஆனா கரப்ஷன் பண்றவனுங்க கூட அக்யூஸ்ட் அந்த கிரிமினல்ஸ் கிட்ட லா அண்ட் ஆர்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணாத போலீஸ் மாதிரி இருக்கும் மோஸ்டா சினிமால இருக்கிற கொஞ்சம் போலீஸ் சாந்தமா அப்படிதானே இருக்கு இருக்கும் அதான் மோஸ்டா சினிமால இருக்கிற போலீஸே இப்படிதான் இருப்பாங்க லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்துட்டு மதிக்காத போலீஸ் மாதிரி அதான் ரகடான போலீஸ்னா என்னது இப்போ இதா ஏத்தவன இல்ல லட்டு ஏத்தமான அஷ்டதான் மாதிரியே மத்த இதெல்லாம் ஆனா இதுல கட்டான ஏய், செம்ம இல்ல இருக்கிறதுல சூப்பர் இருக்கிறதுல அது இம்ப்ரெஸ் ஆனதே அங்கதான் ஃபர்ஸ்ட் அந்த ஷாட்லயே இம்ப்ரெஸ் அந்த கட்டான எடுத்து அந்த தரையில தட்டு வருவாரு அப்பவே தான் அந்த பிஜிஎம் அதுலயும் அச்சு, எங்கேயோ போயிடுச்சு சொல்லு பாப் பாப் கல்ச்சர் பேஜ்ல போட்டிருக்காங்கடா. என்ன? அதாவது அந்த அமெரிக்கன் பாப் கல்ச்சர் அமெரிக்கன் மேகசைன்லாம் சொல்லுவாங்க. ஆமா 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 பாப் கல்ச்சர் அமெரிக்கனோடது அதுல போட்டிருக்கானுடா. பாரு மேல ஷேர் பண்றேன். சூப்பரியா ஐயா அமெரிக்காவோட ஒரு 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 இதோட இவங்களே வந்து போட்டிருந்தாங்க bro. செனட்டரே விஷ் பண்ணியிருந்தாரு. அது அதாவது புரியல அமெரிக்கா செனட்டரா வந்துச்சா மேல வந்துச்சா யார் யூஸ் பண்ணா ஏன்டா நீ வேற? செனட்டர் அது மேல ஒரு வந்துச்சா மாநிலத்தோட செனட்டர். ஏய் சும்மா ஏதாவது போய் சொல்லாத இல்ல இந்த இல்ல சும்மாலாம் இந்த கிடையாது இந்த இந்த உண்மை. ப- இந்த ஓகே பஞ்ச நான் இந்த ரீட்வீட் பண்ணிருக்கேன். இந்த இல்ல பஞ்சாயத்து தெரும நான் கணக்கு எடுக்கிறேன். கணக்கே ஒரு நிமிஷம் என்ன எனக்கு வளர்றான் அனுப்பு ஒரு நிமிஷம் நானே எடுத்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். அனுப்பு பாத்துக்கங்க. அனுப்பு இல்லடா இல்ல நல்லா மேல பாத்துக்க வந்துச்சு அந்த பாப். ஏன்னா வந்து சும்மா சில பேர் அது ஃபேக் ஐடிலாம் நிறைய யூஸ் வந்துச்சு பண்ணுவாங்க இது அந்த மாதிரி பாவி இடத்துல கரெக்டா அலெக்ஸ் உனக்கு அந்த இருக்குடா. பேஜ் பாரு. சரி நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிறேன். தளபதி வெற்றி கொண்டாதான் தளபதி ப்ரோ ஒரு வெற்றி நிமிஷம் கொண்டான் ப்ரோ. அலெக்ஸ் அந்த பேஜ் பாரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஆமாண்டா ஒரு நிமிஷம் இரு. ஏய் சூப்பர்ப்பா 2.1 2.1 மில்லியன் ஐயோ டாப் பேஸ் எங்க போட்டிருக்கான் பாரு ப்ரோ, கோல்டு காயின்னு ஒரு குரூப் வரும், உஷாரா இருக்கு. இன்னொரு ஐடியில இருக்கு. நான் அப்படியே போயிட்டு அதை நான் இதுல மாத்தி விட்டுட்டு நான் திரும்ப உள்ள வர்றேன். கீழ அவனுக்கு வந்து குரூப் கிட்ட ஹூயிஸ் விஜய்னு போட்டு கேட்டிருக்கானுங்க அமெரிக்கா காரணங்களா ஹூயிஸ் விஜய்னு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் ட்விட் இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கே ஷாக் ஆயிருக்கேன், யாரா அது அப்படின்னு சொல்லி. வேற லெவல்டா கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் தளபதி தெரிஞ்சு போட்டிருக்காங்கடா. நிறைய பேர் ஃபாரினர்ஸ். அனுப்பு எல்லாத்தையும் மொத்தம் லைனா மேல அனுப்பு எல்லாத்தையும். அவன் கேட்டதுக்கு குரோக்ட கேட்டிருக்கான். குரோக்கே வந்து பதில் சொல்லியிருக்கு. சூப்பரா இது ஹூயிஸ் விஜய் ஆமா
ஆமா எங்க எங்க வந்து நீ ஏதோ ஒண்ணு கத்தின்னு தான் போறான். அவன் பாட்டுக்கு தான் இந்த வரும் திரும்ப தான் இந்த எவனா குடிச்சிட்டு வர மாதிரி வந்துன்னு இருக்கான்டா அவன் பாட்டுக்கு. என்னத்த பேசுறான் ஏதா பேசுறான் ஒன்னும் புரிய மாட்டுது. அதான் ஏதாவது வரான் அவன் பாட்டுக்கு தான். இல்ல விக்னேஷ் ப்ரோ இந்த இவன் இருக்கானே அதான் போதையை போட்டுதான் தெரியாம தான் கேக்குறேன். திருநான்ற மாதிரி நேரா வரான் என்ன பேசுறான் மட்டும் புரிய மாட்டுது. ஏதோ ஒண்ணு பேசுறான் சத்தியமா. ஆனா இது இன்னும் தான் புரிய மாட்டுது. இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்ப மான்ஸ்டர் என்ன பண்ணா சாரி அதான் ஆபீசர் என்ன பண்ணான். ஆபீசர் நேரா வந்துட்டு தான் இந்த மாதிரி பேஜ்ல போட்டிருக்கானுங்கன்னு ஷேர் பண்ணான். அவன் என்ன பேஜ் என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியல உக்காந்துதான் இது வந்துட்டு கத்தினுக்கிறான். ஆள் எத்தனை வரன்னு போனா எங்கன்னு தெரியல சொல்லுங்க. மாலைகள் இட வேண்டாம் வானா வானா இங்க சொல்றதான் மரியாதை சொல்லணும் மரியாதை கேட்டணும். இல்ல செனட்டர்னு சொல்றான். அவன் அமெரிக்காவே வந்து மிகப்பெரிய பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து இதுல போட்டுக்கிட்டு இருப்பானா அடுத்து அவனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் என்ன இது ஒருத்த போட்டிருக்கான் விஷிங் த மேன். அதுவும் ஏதோ ஃபாரின் தான். பரவாயில்லையே வெள்ளக்காரன் வரைக்கும் போயிருக்கு. லுக் குட் ஃபார் அதான் 51. டேய் அங்க பாரு வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான்டா குட் லுக் ஃபார் 51. பரவாயில்லையே. வெள்ளக்காரினா சார் பார்க்க மாட்டார். இல்லடா அது சாக்லேட்னு போட்டிருக்கேன் வந்து ஸ்பேஸ் அதிகமா போடுதுன்னு நினைக்கிறேன். சும்மா இப்பதான் பேஜுக்குள்ள போய் பார்த்தேன். அதான் ஆஃபீஸர் போதும் 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 லிஸ்ட் பெருசா போகுதுதான். அந்த ஒரு ட்வீட்டை மட்டும் வச்சோம். ட்ரெயினோட என்னது இது அமெரிக்காவுல என்னவா இருக்கு அது வந்து சும்மா ஸ்பேஸ் அதிகமா போட்டுருக்கு நம்மள மாதிரி தான் நினைக்கிறேன். ஆக்சுவல் நம்மள விட ஒரு ரீச்சான பேஜ் தான் மேட்டர் தான். இங்க இதான் இருக்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு வெள்ளைக்காரம் பண்றதால இங்க வந்துட்டு பெருசா தெரியுது. வேற எதுவும் இல்லை. இல்லடா இது வந்து இப்ப அமெரிக்கால இந்த மார்வல் இதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் பாப் கல்ச்சர்னுவாங்க. அதை பேஸ் பண்ண 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பார்க்கும்போதே வந்துட்டு 2 கோடி கிட்ட வந்துட்டு பாத்துட்டானுங்க. அதான் இந்த அப்டேட்டட் வியூஸ்ல ரியல் டைம் அப்ப அதிகமா தான் இருக்கும். 12 மணிக்கு முடியும் போது பார்த்தா அது இன்னும் அதிகமா இருக்கும் தோணுது. பார்ப்போம் ரியல் டைம் அப்லோட் பண்ணுவானுங்க. ஆனா கிமுலேட்டிவ் வந்துட்டு ஓவரால் கிமுலேட்டிவ் தான் இருக்கும். டிஜிட்டல் இது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணது ட்விட்டர்ல அப்லோட் பண்ணது ஏன்னா ஃபுல் கிளிம்ஸே அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். அது அப்பயே கிளிம்ஸ் ரிலீஸ் ஆன 15 நிமிஷத்துல அப்லோட் பண்ணான். அதனால தான் கிமுலேட்டிவ் இது போடுறாங்க. பார்ப்போம் யூடியூப்ல ஒரு இதுல என்ன அலெக்ஸ் நேத்து நைட் வந்து 1000க்கு மேல போச்சு போலயே ஸ்பேஸ். ரொம்ப எத்தனை மணி வரை இருந்தீங்க நேத்து நைட்டு? கேக்குதா? கேக்குது இப்பதான் கேக்குது ப்ரோ. நேத்து நைட் எத்தனை மணி வரை ஸ்பேஸ்? விக்னேஷ் ப்ரோ நீங்களும் கட்டானா ஒன்னு வாங்க வேண்டியதானே? எவ்வளவு விலை இருக்கும்? இல்ல வேண்டாம் இல்ல இல்ல போலீஸ் வச்சிருக்கலாம். காமன் மேன் வச்சிருந்தா போட்டால போட்டுருங்க. ரூல்ஸ் இல்ல ப்ரோ லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் தானே இருக்கும். லைசென்ஸ் வாங்கி கிடையாது அதெல்லாம் கிடையாது இல்லையா? என்னடா அருவாளுக்கு லைசென்ஸ் வாங்குற மாதிரிலாம் சொல்றேன். இல்லடா உண்மைடா. சிலது இதெல்லாம் இவ்வளவு நம்ம ஊர்ல கன்னுக்கு லைசன்ஸ் இருக்குது பாம்புக்கு லைசன்ஸ் கூட இருக்குது. நீ பாம்புக்கு லைசன்ஸ் இது வேலைதான் பணக்காரங்க இது வந்துட்டு வாங்கி வச்சுக்கலாம். நிறைய விஷயம் லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதான் யோசிச்சேன் இது பரவாயில்ல. ஒரு தடவை விஜய் தான் தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது தான் ஒரு சீம்ஸ் போய் கேட்கும் யானை ரேட்டு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கூகுள்ல பார்த்தா 1 கோடி இருக்கும். அதான் வீட்டுல அப்பங்கிட்ட போயிட்டுதான் அப்பா 1 கோடி கொடுப்பான்னு எதுக்கிடான்னு கேட்டா யானை வாங்கணும். பரவாயில்ல பையனுக்கு வந்துட்டு யானை வாங்கி அதான் சம்பாதிக்கணும்ன்ற ஐடியா வந்திருக்குன்னு கேட்டா இல்ல யானை சம்பாதிக்கலப்பா மாநாடுக்கு யானையிலே போலான்னு இருக்குன்னு அந்த டைம்ல இது போட்டு இருந்தாருங்க. லியோ படம் வரும்போது
ஐநா பூச்சின் படம் மாதிரி போட்டாங்க மச்சான். ஐநா பூச்சின் படம் பார்க்கலாம் தலைவரோட படம் ஒரு இமேஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லா இருங்கப்பா. இதுல இன்னொன்னு பார்த்தேன் நேற்றுதான். அதாவது ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே அதான் கான்ல இருக்கிறவனுங்க இருப்பானுங்களே விஜய் ஹேட்டர்ஸ்னு, அது டிஎம்கே இருக்கலாம் யார வேணா ரிட்டான் ஆஜி திருப்பி எல்லாம் வச்சுன்னு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன பண்றானு தெரியுமா? இல்ல வலிமை கிளிம்ஸ போட்டு கிளிம்ஸ்னா இப்படி இருக்குன்னு பாடுறான்ட்டானுங்க. ஏகே ஃபேன்ஸா போய் திட்டுறானுங்க, டெலிட் பண்றான். இல்ல அவனுக்கு கமெண்ட்ல டெலிட் பண்றான் சிரிக்கிறானுடா. அதை விட கேக்குதா? கேக்குது. ரீசெண்டா வந்த எல்லா மூவிலும் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சு 10 லாரி பறக்கிறது, ஆளை வெடிக்குண்டு அதுக்கு இதுன்னு பண்ணி லாஸ்டா ஹீரோ பேச காட்டுவாங்க. அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. இந்த அனிமல் படத்துல வருது ஒரு கன்னு பெருசா, அது மாதிரி எல்லாம் வச்சு ட்ரெய்லர் பத்தி எல்லாம் பேசல. நிறைய இது உள்ள அது மாதிரி. ஆனா இங்க ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சைக்கிளை தூக்கி தெருவுல கொளுத்தி போட்டு பூவை நட்டு விட்டு கையில ஒரே ஒரு ஸ்வாடை குத்துட்டான் சார். கையில ஸ்வாடு இல்ல, கண்ணுல ஸ்வாடு இருக்கு அவருக்கு, காலி மீசையில ஸ்வாடு இருக்கு. ஒரு ஃப்ரேமும் அப்படியே பயங்கர அநேகமா அனிருத் இந்த இதுவும் சொல்லியிருப்பான். ஆனா நீ நடந்து மட்டும் போக, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போகும்போது வச்சவன் கை எடுக்கவே இல்லடா. இல்ல அவர் நடந்ததுக்கு எந்த சாங் போட்டாலும் பிஜிஎம்ல போட்டாலும் எல்லாமே சுட்டாது. அதை விட ஒரு இது விட்டுருந்தாங்க போக்கிரி படத்துல அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஸ்வாட அப்படியே வீசனோட அந்த டெக்ஸ்ட் நேம் வரும் அப்படியே தெரிக்குது. அப்படியே வந்து இதுல சில ஞானிய பார்த்தேன். என்ன தம்மா கேட்டானுங்க, என்ன சார் ட்ரம் பீட்டுக்குது ஒரு மாதிரி நெருப்பு தான் ஃபயர் நோட்டு, போலீஸுக்கு ட்ரம் பீட் எல்லாம் வேற என்னடா இது எப்படிக்குதுண்ணா? எங்கய்யா தேவாராவோட எத்தனைக்குறவாங்க, அதான் கடலுக்குள்ள பாயிறாரு, அதான் மிருகமா காட்ட ஊர்லி தேவாரான்னு. இன்னொன்னு விஷுவல் பாராட்டி அவனை சரியான எஃபெக்ட் போட்டுறாங்க. என்னன்னா அவர் நடந்து வரும்போது ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் தூரத்துல இருந்து நடந்து வருவாரு. அந்த ஃபயர் எரியும் போது அவர் உயரத்துக்கு அந்த நெருப்பு எரியும், சின்னதாதான் எரியும். உழைப்படாது என்ன அட்லீனா அப்படி உழைப்பான் தெரியுமா? ஜவான் பாருங்க நீங்க மறுபடியும் டைம் இருந்தா, ஜவான் அப்படியே ஒரு ஃபேமஸ் செதுக்கிடுமா, அவ்வளவு உழைப்பு போட்டுருவான். தெரியும் நமக்கு மெர்சல்லையும் சரி, அவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பான். அந்த உழைப்பு வினோத் பயங்கரம் உழைச்சிருக்கான் அந்த படத்துல. அந்த ஃபயர் தெரியாம கலைஞ்ச இல்ல ப்ரோ, இது ரெண்டுமே சினிமாட்டோகிராஃபர். அது வந்து ஜி.கே. விஷ்ணு, அவனும் பயங்கரமா பண்ணுவான் தளபதிக்கு. இது சத்யசூரியன் மாஸ்டர். ஆமா, ஜி.கே. விஷ்ணு தான் மெர்சலும். இல்ல சத்யசூரியன் தான் இதுல கேட்டா சூப்பர். ஏன்னா தீரனுக்கும் அவன் தான் கேமராமேனு, மாஸ்டர் கைதி எல்லாத்துக்கும் தான் கேமராமேன். இவ்வளவு நான் கிளிம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதான் சொல்லியிருந்தேன், எனக்கு இருக்கிற நம்பிக்கை